அனைவருக்கும் வணக்கம். 6/3/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடங்களை நீக்கும் சங்கடகர சதுர்த்திங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை சதுர்த்தி திதியில தான் இந்த சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி முக்கியமான நாளான அம்பாளுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து அன்னைக்கு வர்றதுனால மிக விசேஷமாக கருதப்படுது இந்த மாசி மாதத்தில் வர இந்த சங்கடகர சதுர்த்தி. இந்த முக்கியமான நாளில் நம்ம விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து நம்ம வழிபாடு ஆலயத்துக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்மளோட சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்மளோட தடைகள் எல்லாம் போய் நமக்கு ஒரு நல்ல விசேஷமான அனுக்கிரகம் கிடைக்கும், நல்ல ஒரு சுபிக்ஷம் ஏற்படும். அது வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால அம்பாளோட அனுக்கிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நம்ம மனதார நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அத்தனை தடைகளும் அகலும் அப்படின்னு நம்பப்படுது. மாலையில் நம்ம அபிஷேகத்துக்கு நம்மளால் என்ன பொருள் முடியுதோ அந்த பொருளை பாலோ மஞ்சள் குங்குமம் இது எதுவோ உங்களால் முடிந்த ஒரு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் விசேஷங்க. அதுவும் மாலையில் தான் இந்த அபிஷேகத்தை செய்வாங்க. அதனால் மாலையில் நீங்கள் போய் இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வரலாம். முடியாதவங்க வீட்டிலையே நீங்கள் விநாயகரோட விக்கிரகம்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வீட்டிலேயே அதுக்கு பாலாபிஷேகம்லாம் செய்யலாம். மிகவும் சிறப்பு. அது வீட்டிலேயே செய்யறது மிக மிக சிறப்பு. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் பெருமானுக்கு மோதகம் செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. எனக்கு மோதகம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவுள் பொறி கடலை கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து வச்சு கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். அதே போல் சுண்டல் செஞ்சு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாங்க. முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு எருக்கம் பூவும் அருகம்புல்லும் மிக மிக உகந்ததாக கருதப்படுது. அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகம்புல் மாலை வாங்கி சாப்பிட்டுங்க. முடியலைன்னா பக்கத்தில் அருகம்புல் இருந்தால் கூட நீங்கள் பறித்து நல்லா அலசிட்டு அவருக்கு ஒரு முடிச்சா போட்டு அவருக்கு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை வச்சிங்கனாக்கா கண்டிப்பாக விநாயக பெருமான் ஓடி உங்களுக்கு அருள் புரிவாருங்க. ஒரு நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட இந்த சங்கடகர சதுர்த்தியை ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வரும் பொழுது கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குங்க. அது விநாயகர் பெருமான் அவர் கும்பிட்டவரை யாரையுமே அவர் கைவிட்டது கிடையாது. ஓடோடி காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் பெருமான். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி விநாயகரை போய் ஆலயத்தில் முடிஞ்சவங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. முடியாதவங்க நீங்கள் வீட்டிலையே கூட இன்றைக்கி தரிசனம் செய்யலாம். அவசியம் அருகம்புல் நீங்கள் மாலையாக சாத்தி வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா ஒரு முடிச்சா போட்டு அவருடைய படத்தில் வச்சு கூட நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோச்சனம் அளித்ததால் வந்த விரதம் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். அதனால் சந்திரனால் பாதிப்பு இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமாக நீங்கள் விடுபட்டு வந்துடலாங்க. அதே மாதிரி இந்த விரதத்துக்கு இந்த அபிஷேகத்தை பார்க்க போகிறீங்க. அபிஷேகம் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் கிளம்பி வெளியில் வந்த பிறகு தான் இந்த அபிஷேகத்தை பார்க்கணும், அபிஷேகமும் செய்யணுங்க. அதே போல் வீட்டில் வழிபடுறவங்களும் இந்த சந்திரன் வெளியில் அதை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வீட்டில் உங்கள் பூஜைகளை கண்டிப்பாக செய்யலாம். இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையை நீங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகும், மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும், நீங்கள் வேண்டிய நல்ல ஒரு காரியம் கூடிய விரைவிலேயே கைகூடும். அதே மாதிரி திருமண தடைகள் அப்படி இருந்துச்சுனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால அந்த தடைகள்லாம் போய் நல்ல ஒரு சீக்கிரமே உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க. அதனால் நம்பிக்கையோட ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை கண்டிப்பாக இருங்க. உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த முக்கியமான சங்கடகர சதுர்த்தி நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எத்தனை முறை முடியுமோ 108 முறை சொல்கிறது ரொம்பவே விசேஷங்க. சொல்ல முடியாதவங்க உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். நீங்கள் கோயிலுக்கு போய் சொன்னாலும் சரி, நீங்கள் பூஜை அறையில் அவருக்கு நைவேத்தியம் வச்சு தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு இந்த பாடலை அவருக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்துமே விநாயகர் பெருமானால் நல்லதாகவே நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.